ஹலோ கைஸ், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ஹோப் நல்லா இருப்பீங்க. இன்றைக்கி நான் எந்திரிச்சதுலேருந்தே வீடியோ ஷூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ ஒன்ஸ் எந்திரிச்சோடனே நான் ஆரஞ்சு பழம் தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன் ரிலாக்ஸாக டிவி பார்த்துட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு நான் இன்றைக்கி தக்காளி சாதம் வைக்கலான்னு பிளான் பண்ணிவிட்டு அதுக்கு நான் ஒரு ஆனியன் 2 டொமேட்டோ நான் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு குக்கரில் கடலெண்ணெய் ஊற்றிட்டு அப்புறம் ஹோல் ஸ்பைசஸ் அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் போட்டாச்சு. நான் ஆயில் ஊற்றிட்டு ரொம்ப நேரம் கழித்து இந்த ஹோல் ஸ்பைசஸ் ஆனியன்லாம் போட்டதுனால எண்ணெய் தெறிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் சைடில் அப்படியே சக்கரை வள்ளிக்கிழங்குமே பாயில் பண்ணிகிட்டு இருந்தேன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டாச்சு. அதுக்கப்புறமா நான் இந்த பட்டை வத்தல் ஒரு 3 பட்டை வத்தல் போட்டுக்கிட்டேன். அப்புறம் நான் கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த டொமேட்டோவும் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு இது கூடவே நான் மல்லியும் கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வீட்டு மிளகாப்பொடி தான், நான் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் தயிருமே ஆட் பண்ணியாச்சு. அப்புறம் அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிற வேண்டியதான். நான் இன்றைக்கி 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணின்ற மாதிரி ஊற்றிக்கிட்டேன். அதுக்கப்புறம் சக்கரை வள்ளிக்கிழங்குமே நல்லா பாயில் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கிளம்பிட்டு இருந்தேன் ஆஃபீஸ்க்கு. இதான் இன்றைக்கி என்னோடய அவுட்ஃபிட்டு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு குக்கர் ஓப்பன் பண்ணியாச்சு. தக்காளி சாதம் நல்லாவே இருந்தது. ஸோ நான் டிஃபன்லேயுமே பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ரிமைனிங் ஒரே ஒரு சக்கரை வள்ளிக்கிழங்கு இருந்தது, அதையுமே நான் ஆஃபீஸ்க்கு எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி நான் ஆஃபீஸ்லேருந்து கொஞ்சம் வேகமாகவே வந்துட்டேன். இன்றைக்கி தோசை தான் பண்ணலான்னு பிளானில் வந்திருந்தேன். ஸோ வந்தோடனே வாஷ் பண்ணி வச்சுருந்த வெசல்ஸ்லாம் அங்கங்கே எடுத்து வச்சிட்ருந்தேன். நெக்ஸ்ட்டு மாவு ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சுட்டேன். தோசைக்கு இன்றைக்கி நான் ஒரு சட்னி தான் செய்யலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். அந்த சட்னி செய்கிறதுக்கு சின்ன வெங்காயம் ஒரு 10 உரிச்சிக்கிறணும். அப்புறம் பூண்டு ஒரு 10, அது கூடவே 4 வரமிளகாய், அப்புறம் உப்பு, இது எல்லாமே பச்சையாக அப்படியே அரைச்சிக்கணும். ஆக்சுவலாக இது கூட தக்காளியும் போடணும், நான் அப்போ போட மறந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் போட்டேன். அப்புறம் நல்லா அரைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா ரெட் கலரில் வரும். இதுக்கு தாளிப்பு நல்லெண்ணெயில் தான் செய்யணும், அப்போ தான் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். நல்லெண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, அப்புறம் இந்த சட்னி போட்டு ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட நல்லா வதக்கி எடுத்துக்கணும். சைடில் தோசையும் சுட்டுட்டு இருந்தேன். 2 தோசை அப்புறம் ஒரு முட்டை தோசை நான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட்டு அவ்வளோதான், சாப்பிட்டு தூங்க போயிட்டேன். பாய்.